திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்த அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் கடையில் இருந்த பெண் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரேம் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பிரேம், என்ன நடந்தது? முழு விவரங்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து தேனி செல்வதற்காக இன்று மதியம் அரசு பேருந்து பயணிகளுடன் கிளம்பியது. பேருந்தை சுப்பிரமணி என்ற ஓட்டுநர் பேருந்து நிலையத்தில் இருந்து எடுத்து இயக்க முயன்றுள்ளார். அப்போது பேருந்து நிலையத்திலிருந்து சிறிது தூரம் வெளியே வந்தபோது பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருந்த ஸ்வீட் கடையில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் இருந்தது. இதனால் கடைக்குள் இருந்த பிரியா என்ற பெண் காயமடைந்து அருகில் இருந்தவர்களின் உதவியோடு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் கடையில் இருந்த கண்ணாடி பொருட்கள் மற்றும் பலகாரங்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ள நிலையில் அரசு பேருந்தை பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு எடுத்து சென்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் முறையாக பராமரிப்பு செய்யாமல் இருப்பதால் ஆங்காங்கே பழுதாகி நிற்பது, இது போன்ற விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாகி வருகிறது. எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்பொழுது பேருந்து கடைக்குள் புகுந்த விபத்தில் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.